அனைவருக்கும் வணக்கங்க. புதுவையிலிருந்து செஞ்சி வைத்தியநாதன். சமீபத்தில நானும் என் நண்பனும் எங்க வீட்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். திருக்காஞ்சி அப்படின்ற ஊரு. அந்த ஊர அடுத்து கிளிஞ்சிக்குப்பம்னு இருக்கு. அத அடுத்து பூஞ்சோலைக்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கலியபெருமாள் கோவில்ல இந்த கொள்ளை திருவிழா நடக்குது அப்படின்னு பார்க்க போனோம். அப்படி போற நேரத்தில இந்த திருக்காஞ்சி பிரதான சாலையில நல்லா பப்ளிக்லயே ஒரு 300 கொக்கு இருக்குங்க. சுடப்பட்டு வியாபாரிகள் எடுத்தாந்து விக்கிறாங்க. உரிக்கப்பட்டது ஒரு 100 கொக்கு இருக்கும். அப்போ நாங்க 2 பேரும் ரொம்ப யோசிச்சோம். என்னடா இந்த பறவைகள் தடுப்பு சட்டம்லாம் எல்லாம் இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்போ ஒருத்தவர் அங்க கொக்கு கறி வாங்கிக்கின்னு வராரு. அவர் யாருன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில எங்க தெருவுல ஒருத்தவரு தெரு நாய் வந்து கல் எடுத்து அடிச்சிட்டாரு. அடிக்கும்போது இவர் தான் பிரச்சனை பண்ணாரு. நாங்க ப்ளூ கிராஸ்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய அடிச்சவர கேட்டா, "எங்க வீட்டு குழந்தைய கடிச்சிடுதுங்க. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போய் ஊசிலாம் போட்டோம்." அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவர கேட்டேன், "ஏம்பா அன்னைக்கு நாய கல்லால அடிச்சதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணியே, இன்னைக்கு கொக்கு சுடுறாங்க. அத வாங்கிக்கின்னு வரியா? இது தப்பு இல்லையான்னு?" கேட்டேன். அவர் சொல்றாரு அதுக்கு, "அது வந்து என்னுடைய பொது சேவைங்க. இது என்னுடைய தேவைங்க." அப்படின்றாரு. இத தான் சொல்றது. படிக்கிறதெல்லாம் ராமாயணமா, இடிக்கிறதெல்லாம் ராமர் கோயிலாம். இப்படி தாங்க போயிக்கினுது உலகம்.